ஹாய் கைஸ், வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரி தான் கொண்டு வந்திருக்கேன். எல்லாருக்குமே லவ் ஸ்டோரி கேட்கனா ரொம்ப பிடிக்கும். இது ஒரு ஸ்கூல் லவ் ஸ்டோரி. ஸ்கூல்னாலே நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக தானே இருக்கும். அங்கே நடந்ததுலாம் நம்ம இப்போவுமே நினச்சி பார்த்து எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். இந்த கதையில் வர ஏதோ ஒரு விஷயம் நம்மளோட ஸ்கூல் லைஃப்லேயுமே நடந்திருக்கும். இதான் இந்த கதையோட ஒன்லைன்னு சொல்ல வரல, இதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நானும் ரொம்ப நேரமாக இன்ட்ரோங்கிற பேரில் ஓவராக பேசிகிட்டு இருக்கேன். நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம் வாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கா. அந்த நிமிஷம் அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. இதை பார்த்து கடுப்பான யாராவது நான் தியானத்தில் இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் எடுத்து பார்க்குறா. அதில் நீங்கள் இடையோட ஸ்கூல் முடிச்சு 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு போட்டிருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் தான் 5 வருஷம் ஆயிடுச்சா, எனக்கு மட்டும் தான் இந்த டைம் ஜெட்டு வேகத்தில் போய்கிட்டு இருக்கா, இல்லை எல்லாருக்கும் இப்படி தான் போதா, எனக்கு ஆனால் கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே இந்த 5 வருஷத்தில் எல்லாமே மாறிடுச்சு. ஆனால் உன்னையும் என் ஸ்கூல் லைஃபையுமே என்றைக்குமே மறக்கவே முடியாது. நீ எப்போவுமே என் ஞாபகத்தில் இருக்க. நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க, எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் எப்போவுமே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். நீ அதே மாதிரி என்ன நினச்சிட்டு இருப்பியான்னு எனக்கு தெரியலைன்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அவள் இப்போ வேற யாரை யோசிச்சுட்டு இருக்கான்னு தானே பார்க்குறீங்க, வேற யாரு, எல்லாம் நம்மளோட ஹீரோ பற்றி தான் யோசிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோயினோட பாஸ்ட் லைஃப்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம ஹீரோயின் எப்பவும் போல ஸ்கூலுக்கு வரா. அப்போ அங்கே அந்த பையன் கேட்குறான், என்ன இன்னைக்கு ரொம்ப லேட்டாக வந்திருக்க, ஒழுங்காக டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு போ, லேட்டாக வரவங்க டான்ஸ் ஆடி பாட்டு பாடணும்னு சார் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோம். நம்ம ஹீரோயின் என்னடா நான் லேட்டாக வந்தேன், நான் ஒன்றும் லேட்டாலாம் வரலையே, 5 நிமிஷம் தானே லேட் ஆகிடுச்சு அப்படி சொன்னேன். கேட்ட ஹீரோ 5 நிமிஷம் லேட் ஆனா 10 நிமிஷம் லேட் ஆனானே, லேட்டு தானே, அந்த இருக்கா பாரு அந்த பொண்ணு 1 நிமிஷம் தான் லேட் ஆனா, அவளே டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நல்ல பிள்ளையா உட்காந்து எழுதிக்கிட்டு உட்காந்துருக்கா. நீ மட்டும் வேணா அவகிட்ட கேட்டு பாருன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயினை அவ பார்த்துட்டு ஆமா நானுமே டான்ஸ் ஆடினேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டெங்குன்னு மண்டையாட்டிடுது. அந்த நிமிஷம் நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கா, இதெல்லாமாடா ஒரு பனிஷ்மெண்ட், இந்த ஐடியாவெல்லாம் எவன்டா கொடுத்தது, இதெல்லாம் ஒரு ஐடியான்னு அந்த ஆளும் செய்ய சொல்லியிருக்கா பாரு. இந்த பனிஷ்மெண்ட்டை வைக்க சொல்லி ஐடியா கொடுத்தவன் தலையில தீய வைக்கன்னு நம்ம ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு அங்க வேற வழி தெரியாம 1ஆம் கிளாஸ்ல உள்ள ரைம்ஸை பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. இவன் ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான். அந்த நிமிஷம் அந்த கிளாஸ் சாரும் வந்துடுறாரு. ஏமா நீ என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க, லூசு மாதிரி என்னமோ கை காலெல்லாம் ஆட்டிக்கிட்டு நிற்கிற, உனக்கு என்னம்மா ஆயிடுச்சு, நல்லா தானம்மா இருக்கப்போ போய் படிக்கிற வேலையை பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நம்ம கலாய்ச்சி விட்டுறான். அந்த சார் சொன்னதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவுமே பபிஷயமாயிடுது. இப்படிலாம் ஒரு பனிஷ்மெண்ட்டே கிடையாதா, இவனுங்க வேணுங்கன்னே என்னை மாட்டி விட்டானுங்களான்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ சிரிக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் இந்த பையன் தான், இவன் என்னை வேணுங்கன்னே மாட்டி விட்டுட்டு இப்போ சிரிக்கிறான்ல, இவன் சொன்னான்னு நானும் அது ஒரு பனிஷ்மெண்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு செஞ்ச பாரு, இதெல்லாம் எனக்கு தேவைத்தான்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயினும் போகிறா. அவள் போகிற நிமிஷம் கிளாஸில் உள்ள மற்ற பசங்களாம் நம்ம ஹீரோயினை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் கோவம் என்னடா ரொம்ப தான் கத்திக்கிட்டு இருக்கீங்க, ஏன் நீங்களாம் இந்த மாதிரிலாம் பண்ணது இல்லையா, எல்லாத்துக்கும் காரணம் நீங்களும் தானே, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே, நீங்கள் எதுக்கடா மறைச்சிங்கன்னு சொல்லிட்டு எல்லா கோவத்தையும் அவன்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோ நீ எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்க, இது எல்லாமே சும்மா ஒரு ஃபன்னுக்கு தானே பண்ணோம், இதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டா என்ன பண்ணுறது, நம்ம எல்லாம் ஒரே கிளாஸ் தானே, இதுக்கெல்லாமா டென்ஷன் ஆகுவ அப்படின்னு இவன் சொல்லிட்டு, பட் இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு, ஏன் உனக்கு பாடுறதுக்கு வேற பாட்டே கிடைக்கலையா, போய் அந்த 1ஆம் கிளாஸில் உள்ள ரைம்ஸ் தான் உனக்கு கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி திரும்பவுமே நம்ம ஹீரோயினை கிண்டல் பண்ணுறான். அதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் இப்போ எதுக்கு நீ இதே பற்றி பேசிக்கிட்டு இருக்க, விட அதான் பாடி முடிச்சாச்சு, நீங்களும் சொன்னீங்க நானும் பாடினேன், அதுக்கு மேலே ஏன் இதையே பற்றி பேசுகிறீங்கன்னு சொன்னோன்னே எல்லாருமே நம்ம ஹீரோயின் அங்கே ஓவராக கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவளுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. அதெல்லாம் பார்த்து சிக்கிரோ சரி பரவாயில்ல வீடு போனால் போகட்டும், ஓவராக கலாய்ச்சி அழுதுற போகிறான்னு சொல்லிட்டு அவனுங்களாம் அமைதியாகிடுறானுங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. 5 வருஷத்தில் எல்லாமே மாறிடுச்சு, ஆனால் இப்போவுமே நான் உன்னையுமே அந்த ஸ்கூலையுமே பற்றி யோசிச்சா எனக்குள்ளே தனியாக ஒரு புத்துணர்ச்சி வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திரும்பவுமே யோசிக்க ஆரம்பிச்சிடுறா. அவள் கிளாஸில் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கா. அந்த நிமிஷம் அந்த ஹீரோ பையன் சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறான், அவள் பாடின அந்த ரைம்ஸை பாடியே அவளை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு அவள் இப்போ எதுக்கு நீ இந்த பாட்டை திரும்ப பாடிக்கிட்டே இருக்க, அதான் முடிச்சிருச்சுல, திரும்பவுமே ஏன் பாடி என்னை வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காடி இவ சொல்கிறான். இல்லை நான் ஒன்னெல்லாம் ஒன்றும் வெறுப்பேற்றலை, எங்கள் வீட்டுக்கு 2 வீடு தள்ளி ஒரு குட்டி பையன் இருக்கான், அவன் இன்னும் ஸ்கூல் போக ஆரம்பிக்கல, எப்படியுமே இந்த 1ஆம் கிளாஸில் இந்த ரைம்ஸை தானே பாடணும், அதனால அவனுக்கு நான் போய் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இப்போயே ப்ராக்டிக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இவனுமே சமாளிச்சிடுறான். அவன் சொன்னதையுமே இந்த ஹீரோயின் என்ன பண்ணிட்டா, சரி அதான் போலன்னு நினச்சிக்கிட்டு நம்பிட்டா. திரும்பவுமே அவன் பாட்டு பாடுறான். அவளுக்கு கடுப்பாயி என்னடா ஓரா பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு
அவள் எந்திரிச்சு போயிடுறா. அவன் நான் சும்மா தான் உன்னை சொன்னேன், நீ எதுக்கு போற அப்படின்னு சொல்ல அவன் கேட்காம அவள் போயிடுறா. ஈவினிங் எல்லாருமே வந்து ஸ்கூல் விட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினை வந்து கூப்பிடுறான். அவள் காதில் விழுகாம வந்துட்டு இருக்கா. திரும்ப அந்த பாட்டை பாடி கூப்பிடுறான். அப்போ திரும்பி பார்க்குறான். என் பேரை சொல்லி கூப்பிட மாட்டியா, இந்த பாட்டை தான் பாடி கூப்பிடுவியா அப்படின்னு சொல்கிறான். இல்லை, இந்த பாட்டை பாடினா மட்டும் தானே நீ திரும்பி பார்க்குற, உன் பேரை சொல்லி கூப்பிட்டா தான் நீ திரும்ப மாட்டேங்கிறியேன்னு சொல்லிடுறான். நீ வந்து கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்க, என்னன்னு ஒன்றும் சரியா தெரியல, இருக்கட்டும் அவனே ஒன்று வச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கா. அவன் திரும்பவுமே அந்த ரைம்ஸை பாட ஆரம்பிச்சிடறான். இதை கேட்ட நம்ம ஹீரோயின் வந்து இப்போ எதுக்கு நீ திரும்பவுமே இந்த பாட்டை பாடிட்டு இருக்க, என்னை வெறுப்பேற்றிக்கிட்டே இருப்பியா எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவப்படுறா. இதெல்லாம் கேட்ட அவன் நான் தான் சொன்னேனே உங்ககிட்ட, நான் தான் அந்த ரைம்ஸை வந்து கற்றுக்கிட்டு அவன்கிட்ட போய் சொல்லணும்ல, நான் இப்பயே நல்ல ப்ராக்டிக்ஸ் எழுதிட்டா தானே அவனுக்கும் நான் ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியும். அவனுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது நான் போய் தத்தப்புத்தானே உழம்புனா அப்புறம் அவன் எப்படி கரெக்டாக கற்றுப்பான்னு சொல்லிட்டு இவனுமே வந்து ஏதோ சொல்லி நம்ம ஹீரோயினை சமாளிச்சிடறான். இது எதுவுமே நம்ம ஹீரோனுக்கு சாட்டிஸ்ஃபைடே ஆகலை. சரியான கோவத்தில் இருக்கா. நீ வேணுங்கிட்டு பண்ணுற, உன் வீட்டுக்கு பக்கத்துலேயே யாரும் கிடையாது, உன் வீட்டுக்கு எய்த்தாவிலே யாரும் கிடையாது, நீ இருக்கிறது ஒரு புதர் காடு, என்னையே ஏமாத்துறியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கோவப்பட்டு அவன் வயிற்றுல ஒரு குத்து ஒன்று விட்டுறா. அவன் அம்மா வலிக்குதேன்னு சொல்லிட்டு கீழே விழுந்துடுறான். அப்போ வந்து நான் என்ன அவ்வளோ வேகமாவாடா குத்துனேன், பொறுமையாக தானடா குத்துனேன்னு சொல்லும் போது நல்ல குந்தாணி சைஸில் இருந்துக்கிட்டு குடல் வாய் வழியாக வர அளவுக்கு குத்திட்டு கேட்குறா பாரு கேள்வி. கிணச்சியா இருப்பா போல நினச்சிக்கிட்டு இவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா பாடி மெசேஜ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு, நீ ஒன்று இதை பற்றிலாம் வெறி பண்ணிக்காத, நான் பெருசாக எடுத்துக்கவே இல்லை, அந்த அளவுக்குலாம் எனக்கு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இவனுக்கு அடிப்பட்டது அவன் வெளில காமிச்சிக்காம அவன் ஏதோ சொல்லி அப்படியே சமாளிச்சிடுறான். அப்போ நம்ம ஹீரோ திரும்பவுமே சும்மா இல்லாமல் அதே ரைம்ஸை வந்து பாடிக்கிட்டே இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் ஏண்டா வலிக்குதுன்னு சொன்னியே எல்லாமே பொய்யாடா, நீ நடிச்சியாடா நினச்சிருக்கும் போது இவன் பாடுறத பார்த்தோம் நம்ம ஹீரோயினும் சிரிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோயினை ப்ரெசென்ட்டில் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நீ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆளாக இருந்தாலும் உன் கூட இருக்கும் போது நான் ரொம்பவுமே ஹாப்பியாக இருப்பேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். ஆனால் வந்து நான் வந்து உன்னை பற்றி இந்த அளவுக்கு நினச்சிட்டு இருக்கேன், நீ என்னை பற்றி யோசிப்பியான்னு கூட எனக்கு தெரியலை நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ பாஸ்ட்டை தான் காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து சரி சிரிச்சதெல்லாம் போதும், நான் வந்து எதையுமே பார்க்கல, இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. மறுநாள் ஸ்கூலை தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து ஹோம்ஒர்க் எதுவும் எழுதல போல, அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க கிளாஸ் சாரு. இவங்க ரெண்டு பேருமே வந்து பனிஷ்மெண்ட் எழுதிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோயோட முடியை எடுத்து பார்த்துட்டு நீ இப்போ எவ்வளோ எழுதியிருக்கேன்னு கேட்குறான். நீ என்ன லூசாடா, நீ என்னடா உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்க, பார்த்தா உனக்கு தெரியலையா எவ்வளோ எழுதியிருக்குன்னு, இதை வேற என்னை பார்த்து கேட்கணுமா, பாரு ஒன்னார டைம் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருக்கா. இதை பார்த்தா அவன் இன்னும் ரொம்ப தான் கத்துறேன்னு சொல்லிட்டு அப்போ அவன் முடியில இருந்து கையை எடுத்துட்டு சீச்சி என்ன தலை இது, தலையெல்லாம் நீ ஒழுங்காக சீவ மாட்டியா, குளிக்கவே மாட்டியா, எவ்வளோ டேண்ட்ரஃபு, உனக்குலாம் இந்த குளிக்கிற பழக்கமே கிடையாதா, அப்படியே வந்து நீ சென்ட் அடிச்சுக்கிட்டு நீ பாட்டு கிளாஸ்க்கு வந்துடுற குளிச்சா மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வாங்க ரொம்பவுமே அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட அவன் ஏன் இப்போ நான் காலையிலேயே வந்து இங்கே வாட்ச்மேன் வேலை பார்க்கணும்னு உனக்கு என்ன ஆசையா, ஏன் நீ வந்து அந்த மாதிரி இருக்க வேண்டியதானே, நான் என்னைக்கோ தானே ஒரு நாள் லேட்டாக வந்து, அது ரொம்பலாம் லேட்டாக வரலையே, ஒரு நிமிஷம் லேட்டாச்சு, இதையே நீ சொல்லிக்கிட்டே இருப்பியாங்கும் போது அப்போ ஹீரோ சொல்கிறான் லேட்டு தானே, ஒரு நிமிஷம் என்ன, நீ லேட்டாக வந்து இல்லை அப்போ நான் அதை சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயின் சரி நீ மூடிக்கிட்டு எழுதுடா, நீ என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்து டைம் போயிட போகுதுன்னு சொல்லும் போது அப்போ நம்ம ஹீரோ சொல்லலாம் அதெல்லாம் இல்லை, நான் உன்னை விட சீக்கிரமாகவே எழுதிடுவேன்னு சொல்லிட்டு அவனோட பேனாவை காட்டுறான். இது என்னடா 3 பேனாவை வச்சு எழுதுறான். ஆமாம், ஒரு பேனாவை வச்சு எழுதி எந்த காலத்தில் எழுதி முடிக்கிறது, அதான் 3 பேனாவை வச்சு ஒரே நேரத்தில் எழுதுறன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் நினைக்கிறா இவன் என்ன லூஸா இல்லை லூஸு மாதிரி நடிக்கிறானா, இல்லை நம்மளுக்கு தான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குதா, நானும் ஒன்றும் தெரியலேன்னு நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்கா. பாவம் நம்ம ஹீரோயினே கன்ஃபியூஸ் ஆகிட்டா. அப்போ நம்ம ஹீரோ வந்து எல்லாம் எழுதி முடிச்சுட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் நம்மளும் தான் இந்த பேனா வச்சு எழுதி பார்ப்போமே சீக்கிரமாக முடிக்க முடியுதான்னு சொல்லிட்டு அவளுமே எழுதி முடிச்சிட்டா. அப்போ அவன் வந்து கேட்குறான் நீ இப்போ என்ன எனக்காக தான் இங்கே வெயிட் பண்ணியா இவ்வளோ நேரங்கும் போது, உனக்காகலாம் நான் ஒன்றும் வெயிட் பண்ணல, உன் கூட பேசுனா சண்டை வரும், சண்டையால் எனக்கு தலைவலி வரும், அப்புறம் நாளைக்கு வந்து நான் ஹோம்ஒர்க் எழுத முடியாது, நாளைக்கும் நான் பனிஷ்மெண்ட் எழுதணும், எதுக்காக நான் உன் கூட தேவையில்லாமல் பேசிக்கிட்டு தானே பேசாமல் படுத்து தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு இவனையுமே சமாளிச்சிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் சரி ஹோம்ஒர்க் தான் முடிஞ்சிச்சுல வா போகலான்னு சொன்னோன்னா ஆமாம் எனக்குமே ரொம்ப பசிக்குது வா போகலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே போயிடுறாங்க. அப்போ வந்து அங்கே சீசா மாதிரி ஏதோ ஒன்று இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதில் வந்து 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க.
அப்போ இந்த ஹீரோ சொல்கிறா, யார் வந்து இதில் ஸ்பீடாக சுற்றுறாங்களோ அவங்க தான் வந்து இன்னைக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தரணும் அப்படின்னு சொன்ன உடனே இதெல்லாம் கேட்ட நம்ம ஏன் உனக்கு மட்டும் எங்கே இருந்துடா இந்த மாதிரி புது புது ஐடியாலாம் வருது, நீ தாண்டா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு திரிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா. அவளும் வந்து அந்த கேமை வந்து வேகமாக வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுறா. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து பார்த்து ஸ்நாக்ஸ் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு வேகமாக விளாண்டு தாறுமாறாக கீழே விழுந்து கையை காலை கீழே உடச்சிக்காத, அதுக்கப்புறம் அது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிடுறான். இதை கேட்ட நம்ம ஹீரோயின் இப்போ எதுக்குடா நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க, இப்ப என்ன யாரு ஜெயிக்கணும்னு தானே தெரியணும், அதை விட்டுட்டு நீ ஏன்டா என்கிட்ட வெட்டியா பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. அதில் வந்து நம்ம ஹீரோயின் வின் பண்ணிடுறா. நம்ம ஹீரோயினும் ஹீரோவுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு வந்து அவங்ககிட்ட வந்து கொடுக்குறான். பரவாயில்லையே, சொன்ன மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டியே, சரி வா பிரி, ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அதை பிரித்து ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. திரும்பவுமே இந்த ஹீரோ பையன் சும்மா இல்லாமல் நம்ம ஒரு கேம் விளையாடலாம், அதில் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அவங்களோட நெத்தியில் அடிக்கணும்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். இதை கேட்ட நம்ம ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து ஸ்டோன் பேப்பர் சீசர் விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. அதில் நம்ம ஹீரோயின் தான் வந்து வின் பண்ணுறா. இதை பார்த்தா அவ மாட்டினியாடா அம்மாவனே, என்னை வந்து நீ எப்படி அடிச்ச, என்னை எப்படா கிண்டல் பண்ணன்னு சொல்லிட்டு அவக்குள்ளே இருந்த மொத்த கோபத்தையும் இன்னைக்கு வெளில காட்டிடுவோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சும்மா விடுவார். அவ வந்து அவனோட நெத்தியில் வந்து அதே மாதிரியே அடிக்கிறா. திரும்பவுமே வந்து ஸ்டோன் பேப்பர் சீசர் விளையாடுறாங்க. அதில் வந்து இந்த ஹீரோ பையன் வந்து வின் பண்ணிடுறான். அப்போ வந்து சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோயினை வந்து அவ என்ன நினச்சாலோ தெரியல வேகமாக அடிச்சிட்டான். அந்த பையன் அடிச்சோன்னு நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் வலி ஓவராக ஆயிடுச்சு போல, கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. இதை பார்த்து அவன் ரொம்பவே பயந்துட்டான். என்னப்பா ரொம்ப வேகமாக அடிச்சிட்டேனா, நான் பொறுமையாக தான் அடித்தேன், உன்னோட மண்டை ரொம்ப சின்னதாக எலசா இருக்கிறதுனால உனக்கு வலி அந்த மாதிரி பயங்கரமாக இருந்திருக்கு, சாரின்னு சொல்லிடுறான். இதை கேட்ட நம்ம ஹீரோயினி, இவன் எத்தனை நாள் கோவத்தை இன்னைக்கு நம்ம மேலே காமிச்சான்னு தெரியலையே, நம்ம நினச்சா மாதிரி தான் இவன் நம்மளையும் அடிச்சிட்டானு நினச்சிக்கிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயினி, சரிவா திரும்பவுமே வந்து ஸ்டோன் பேப்பர் சீசர் விளையாடலாம், யார் வந்து வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அடிக்கிறான்னு சொல்லிட்டு இவ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் தனக்கு இவளே வந்து ஆப்பு வச்சுக்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட அந்த ஹீரோ வந்து போதும் இதுக்கு மேலே விளையாண்டா நீ வந்து அப்புறம் என்ன கொலைகேஸில் உள்ள அனுப்பிடுவேன் நீ ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் வந்து இப்போ நம்ம ஹீரோயின் ப்ரெசென்ட்ல யோசிச்சு பார்க்குறா. அப்போ நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம், நீ வந்து எனக்கு வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தான் இருந்த, ஆனால் உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரி புதுசாக தோணும், அப்போ நான் வந்து அதை நினச்சி ரொம்பவுமே ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்கா. மறுநாள் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா அவன், நீ என்ன இன்னைக்கு ரொம்பவுமே சீக்கிரமாக வந்துட்ட, குளிச்சியா என்ன, குளிக்காம தானே வந்திருக்க, எனக்கு நல்லாவே தெரியும், நீ இந்த மாதிரி செண்டையும் பவுடரையும் போட்டுக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். எதுக்கு நீ எப்போ பார்த்தாலும் என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லும் போது அப்போ நம்ம ஹீரோயின் வந்து டையை மறந்துட்டா போல, அதை வந்து அவனுக்கு போட்டு விடுறான். அந்த நிமிஷம் வந்து நம்ம ஹீரோயின் அவனையே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. அவன் போட்டு விடுறதெல்லாம் பார்த்துட்டு அவன் மனசுக்குள்ளே வந்து எதோ யோசிச்சுட்டு இருக்கா. எனக்கு ஏன் இப்படிலாம் தோணுது, நான் ஏன் உன்னை பார்க்கும் போதெல்லாம் இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்தா அவன், ஏன் லூஸு டையெல்லாம் மாட்டி விட்டாச்சு, நீ என்ன இன்னும் கனவு கண்டுக்கிட்டு இருக்க, கிளாஸ்க்கு டைம் ஆகிடுச்சு வா போகலான்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இதை வந்து நம்ம ஹீரோயின் இப்போ ப்ரெசென்ட்டில் யோசிச்சுட்டு இருக்கா. அந்த நிமிஷம் எனக்குள்ளே நடந்த மாற்றத்தை இப்போ நினச்சாலுமே என்னால் அதை ஃபேஸ் பண்ணவே முடியலை, அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு, நான் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ எங்கே இருக்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ திரும்பவுமே நம்ம ஹீரோயின் ஸ்கூல் போய்கிட்டு இருக்கும் போது அங்கேன்னு ஒரு பொண்ணு ஓடி வந்து நம்ம ஹீரோவை பார்த்து கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு, நீ என்ன இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டியா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ண, ஹோம்ஒர்க் பண்ணியா, படிச்சியா, அந்த டெஸ்ட் இருக்குது இந்த டெஸ்ட் இருக்கு, நீ இவ பாட்டுக்கு மனசுல வந்ததெல்லாம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் அப்பதான் நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, இப்பதான் என்னோட லவ் ட்ராக் ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்த்தா அதுக்குள்ள எவடி வந்து குறுக்க வண்டியை நிறுத்தினது நினைச்சிட்டு இருக்கா. ஓகே, இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது. நெக்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. பை பாய்.